தமிழ் மக்கள் ஒரே மாதிரி தான் ஓட்டு போடுவான். அவனுக்கு கன்னியாகுமரி ஒரு பக்கம், பொள்ளாச்சி ஒரு மாதிரி சிந்திக்கும்ங்கிறது கிடையாது. ஓகே, அஃபிலியேஷன் உண்டு, லாயல்ட்டி உண்டு, திமுக லாயல்ட்டின்னு உண்டு, அதிமுக லாயல்ட்டின்னு உண்டு. இதனுடைய சதவிகிதமே அடிப்படையில் 21 தான். இவங்க 2 பேருடைய லாயல் வாக்கு அப்படின்னு சொல்கிறது 21 தான். அதை நீங்கள் சரியாக பார்க்கணும்னா 96 தேர்தலை எடுத்து பாருங்கள். 96 தேர்தலில் இவங்க படு கேவலமாக தோற்று போயிட்டாங்க, அவங்க படு லாபகமாக ஜெயிச்சாங்க, இதுதானே. ஆனால் நம்பர் ஆஃப் ஓட்டில் 2021 எடுத்துக்கோங்க, ஓட்டில் 2 பேருக்கும் நடுவில் ஓட்டில் எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை, சீட்டில் தான் அது காம்பினேஷன் டிஃபரன்ஸ் கொடுத்தது. ஆக தமிழ் மக்கள் கரெக்டாக தான் ஓட்டு போடுவாங்க. இதில் நீங்கள் ரொம்ப மோசமாக, அதாவது 5% கம்மியாக அதிகமாக குறைவான வாக்குகளை கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னால், நீங்கள் வட சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், அரக்கோணம், கடலூர், அதுக்கப்புறம் நாகைப்பட்டினம், தஞ்சை, சிவகங்கை, மதுரை, தேனி, தூத்துக்குடி, தென்காசி, இதைத்தான் நீங்கள் சொல்ல முடியும்.